ஓம் நம சிவாய். இதோ வந்துட்டாருடா பெருங்காயம், இதோ வந்துட்டாருப்பா மைனரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, பெருங்காயம்ன்றது பார்த்தோன்னா ஒரு விஷயம். அதாவது ஒரு சமையலுக்கே எடுத்துக்கோங்க, பெருங்காயம் இல்லாத ஒரு சாம்பாரும் சரி, ஒரு ரசமும் சரி, ஏன் நம்ம சாப்பிட்ற தயிர் சாதங்களும் சரி, பெருங்காயம் போட்டா மட்டும்தான் நல்ல ருசியா இருக்கும். ஆனா பெருங்காயம் என்னவோ ஒரு சைட்ல ஆட் பண்ற ஒரு பொருள் தான். ஆனா அந்த ருசியை கூட்டுறதே அந்த பெருங்காயம். அது போல நம்ம லைஃப்ல சில பேர் பார்த்தோன்னா யோசிப்பாங்க, ஐயோ இவங்க நமக்கு தேவையில்லைன்னு. ஆனா அந்த சில பேர்ல ஒரு நபர் இருப்பாரு இந்த பெருங்காயாட்டம். அவர் நம்ம லைஃப்ல என்னைக்கும் தேவைப்படுவார். அது உங்க உதாரணத்துக்கு உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களா நண்பராக கூட. ஆனா அந்த ஒரு நபர் உங்களோட ரைட்டும் சரி ராங்கும் சரி எதுன்றது சுட்டி காட்டுவாங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டா இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லைஃப் லாங் உங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா உங்களோட நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாலோ இல்ல அப்படி ஒரு உறவு கிடைச்சாலோ அந்த உறவை என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க. சில சமயத்துல சின்ன சின்ன பூசல்கள் ஏற்படும். அதாவது நட்புல பூசல் இல்லாத எந்த ஒரு நட்பும் இல்லை. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி அந்த நட்பு நீடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப உண்மையான நட்பு. அந்த நட்பை நீங்க காப்பாத்துங்க. அப்படி ஒரு நண்பனோ இல்ல அப்படி ஒரு நம்பியோ உங்களுக்கு கிடைச்சா அவங்கள பொக்கிஷமாக வச்சுக்கணும். என்னைக்கும் அவங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை அற்புதமாக வாழ வேண்டும் என்றால் இது போன்ற நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு கட்டாயமா தேவை. ஏன்னா இந்த நாள் இணைய நாளும் இது வரக்கூடிய எல்லா நாளும் இணைய நாளும் அமையிறது அவங்களாலதான் இருக்கும். அதனால் என்றும் இன்பமாக வாழுங்கள். நன்றி.